கண்ணியத்திற்குரிய நமது இந்த பயிலரங்கத்தினுடைய மிக முத்தாய்ப்பான பேச்சாளர், பயிலரங்க உரையாளர், தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம், இன்றைக்கு வானியல் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சவங்க, அதை பாடம் நடத்தக்கூடியவங்க இன்றைக்கி தமிழகத்தில் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய நமது தமிழகத்தினுடைய மூத்த ஆலிமாக இருந்து இந்த ஃபலக் வானியல் கலையில் மிக சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்த கண்ணியத்திற்குரிய லால்பேட்டை அமானி ஹசரத் அவர்களுடைய ஆய்வு, அவர்களுடைய புத்தகம், அவர்களுடைய நூல் இன்றைக்கு உம்தத்துல் அதில்லா மதரசாக்களிலே தஷ்ரீஉல் அஃப்லாக்கின் இடத்தில் அது பாடம் நடத்தப்படுகிறது. அவ்வளோ பெரிய சிறிய புத்தகமாக, சிறிய நூலாக இருந்தாலும் அடிப்படைகளை சொன்ன அந்த மிக ஆழமான விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரியான ஆட்கள். அது தொடர்ந்து ஷேக் முஐனுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் உஸ்தாத் பெருந்தகை கோட்டார் என்னுடைய ஆலிம் பெருந்தகை, எங்களுடைய உஸ்தாத் மர்ஹூம் ஷேக் முஐனுத்தீன் மன்பை ஹஜ்ரத் அவர்கள் அமானி ஹஜ்ரத்தினுடைய நேரடி மாணவராக இருந்தவங்க. அதே போல அமானி ஹஜ்ரத்தினுடைய மாணவராக இருந்த கண்ணியத்திற்குரிய மௌலானா ஹலீல் அஹமது கீரனூரி அவர்கள் இந்த ஃபன்னிலே அவர்களும் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, 1960களிலே வெளியிடப்பட்ட அவுகாத்து சலாத், அது யார் எழுதுனாங்கன்னு சொல்லி பார்த்தா நமது கோட்டார் ஷேக் முஐனுத்தீன் அவர்கள் 1960-50களிலேயே அந்த அவுகாத்து சலாத் டேபிள் போட்டவங்க. அப்படியான பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவர்கள் காலம் சென்று விட்டார்கள். அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை, அந்த கல்வி பணியை, அந்த அறிவு ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் சமகாலத்தில் வாழ்கிற அனைவருக்கும் இருக்கிறது. எனவேதான் இந்த நிகழ்வு இங்கே தமிழகத்தில் இருக்கிற மூத்த ஆலிம்களை, இந்த ஃபன்னிலே தேர்ச்சி பெற்ற ஆலிம்களை தேடி துருவி ஆராய்ந்து கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய அனைத்து மதரசாக்களிலும் நாம் தொடர்பு கொண்டோம். இந்த ஃபன்னிலே பாடம் நடத்துவதற்கு யார் என்று தெரிந்தெடுத்ததில் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய முத்துதான் நமது ரூஹுல் ஹக் ஹஜ்ரத் அவர்கள். அருமையான பெருமக்களே, அவர்கள் இன்றைக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக, நம்ம எல்லாம் சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் விமானத்தில் வந்து இறங்கி ஓய்வெடுக்காமல் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஓய்வில்லாமல் அதில் சொன்னாங்க, இப்போ தான் நான் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கேன், நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் தான் உங்கள் நிகழ்ச்சிக்காண்டி புதுசாக இஹ்ராம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதரத்தினுடைய பாணி, அதரத்து அவங்க என்ன பேசினாலும் சரியான உதாரணத்தோடு பேசுவாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் நைட்டில் ட்ரெயின் போடும் பொழுது இந்த ட்ரெயினில் போடலாமா அப்படின்னு கேட்டப்போ அதில் சொன்னாங்க, அந்த ட்ரெயினில் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஷபே பராத் ஆயிரும், அதனால் அந்த ட்ரெயின் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த பேசினாலுமே அவங்க ஷரீஅத்தோடு இபாதத்தோடு நம்ம இணைக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த பெருமக்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திரும். எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆனந்தமாக இருக்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள். வானியல் கலையினுடைய முக்கியத்துவம், அஹம்மியத்து ஃபன்னில் ஃபலக், அஹம்மியத்துல் ஃபன்னில் ஹைஅத் என்கிற தலைப்பில் அவங்க உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா வ ஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனிரா الذي أرسل الرياح بشرا بين يدي رحمته وأنزل من السماء ماء طهورا ليحيي به بلدة ميتا ويسقيه مما خلق أنعاما وأناسيا كثيرا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ضد له ولا ند له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسل إلى كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق. وقال الله تعالى وكذلك نري إبراهيم ملكوت السماوات والأرض وليكون من الموقنين. وقال الله تعالى إن في اختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. صدق الله مولانا العظيم.
இந்த முபாரக்கான விழாவின் தலைவர் அவர்களே, நெல்லை மாவட்ட ஜமாத் உலமாவின் தலைவர் அவர்களே, மாநில ஜமாத் உலமாவின் மர்கதே சிக்கல் சென்டர் ஆஃப் கிரேவிட்டி, நம்ம அதுதான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், வானம் கீனம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம உலமாக்களையும் அப்படியே இன்ட்ரடக்ஷன் பண்ண நல்லா இருக்கும். மாநில ஜமாத் உலமாவின் சென்டர் ஆஃப் கிரேவிட்டி மர்கதே சிக்கலாக இருக்கக்கூடிய நமது ஹதரத் காஜா அவர்களே, அந்த கோலை சுற்றி வரக்கூடிய கேலக்ஸி குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய இங்கே திரண்டு இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே, விண்மீன்களே. என்ன அப்படி விண்மீன்ட்டீங்க? இல்லை நாயசலாசனவே சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம்னாங்க. என்ன சொன்னாங்க? பிஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும்னாங்க. அஸ்ஹாபி கல் அஷ்ஜார்னு சொல்லலை, அஸ்ஹாபி கல் அஷ்ஜார், அஸ்ஹாபி கன்னுஜூம். அந்த வகையில் இங்கே திரண்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் கல்விஞான உலகின் விண்மீன்கள், நட்சத்திரங்கள், கலங்கரை விளக்கங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய வருகையை கபூல் செய்வானாக. இங்கே வானியல் தொடர்பாக பல விதமான ஆய்வுகளை, பலவிதமான அனுபவங்களை, பலவிதமான நுட்பங்களை, துணுக்குகளை முன்வைப்பதற்கு பல வல்லுநர்கள், புலமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். நான் ஒரு முல்லா, முல்லாவுடைய பேச்சு முல்லா மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் எந்த விஷயங்களை பற்றியெல்லாம் ஆய்வுகளையும் தஹ்கீகளையும் திரட்டுவோமோ, முன்வைப்போமோ, அந்த எல்லா விதமான ஆய்வுகளும் நமக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து தருகின்றன. வஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு, சொல்லுங்கள், வாஹிதுன் 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 வாஹித். வஃபீ குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன், எதை எடுத்தாலும் அவனுக்கென்று ஆயத்துகள் உண்டு, அத்தாட்சிகள் உண்டு. எல்லா அத்தாட்சிகளும் என்ன விஷயத்தை எடுத்து சொல்கின்றது? ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன், படைத்தவன் ஒருவன் 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 ஒருவன். மௌலானா உமர் பாலன்பூர் இசாப் ஒரு தடவை பானம் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தாங்க, யூகேயின் பக்கமோ அல்லது இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டின் பக்கமோ. அப்போ ஒரு டாக்டர் ஒருத்தர், ஒரு நாத்திகர், அவரும் கூட இருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர், படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான், ஹாலிக் ஒருவன் இருக்கின்றான், அல்லாஹ் என்பவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் படைத்து அடக்கி ஆளுகின்றான் என்பதை நான் மறுக்கின்றேன், நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, இல்லாத ஒன்றை சொல்கிறதுக்கு இது அறிவார்ந்த விஷயம் இல்லை அப்படின்பதாக சொன்னார். ஃப்ளைட் போயிட்டே இருக்குது, மௌலானா விளக்கம் தந்துக்கிட்டே இருந்தாங்க. பிறகு மௌலானா அவங்களே கேட்டாங்க, டாக்டர் சார், நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது புகையை பார்க்குறோம், புகையை பார்த்தா என்ன நினைப்போம்? எங்கேருந்து புகை வருதோ கீழேயோ பக்கத்துலேயோ நெருப்பு இருக்குன்னு நினைப்போம். பிறகு கேட்டாங்க, டாக்டர் சார், ஒரு மைதானத்தில் போயிட்டுருக்கோம் காட்டில், அப்போது வழிநடுக சாணத்தை பார்க்குறோம், பார்த்தா என்ன நினைப்போம்? என்ன தெரியும் நமக்கு? ஈட்டோட மாடு போயிருக்குன்னு தெரியும். ஒரு இடத்துல நாம் எந்த சந்தில் திரும்புறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தரையில் ஈரக்கால்களுடைய அச்சுகளை பார்க்குறோம், அதை பார்த்தா என்ன நமக்கு தெரிய வருது? இந்த 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 பக்கம் யாரோ நடந்து போயிருக்காங்கிறது தெரியும்.
இப்படி பல உதாரணங்களை சொன்னாங்களாம். எப்போ சாணத்தை பார்த்து ஒரு மாடு போச்சுன்னு தெரியுதோ, புகையை பார்த்து நெருப்பு இருக்குதுன்னு தெரியுதோ, ஈரக்காலை பார்த்து மனிதன் போனான்னு தெரியுதோ, இவ்வளோ பெரிய வானம் பூமி இதில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் பார்த்து இதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கின்றது, மகாசக்தி பராசக்தி, அதுதான் அடக்கி ஆளுகின்றது என்ற ஒரு அறிவு நமக்கு வராது. எந்த ஒரு சிம்பிள் அறிவும் இல்லையா அப்படி. டாக்டர் ஸ்தம்பிச்சு போனாராம். பின்ன அவர் சொன்னாராம், கண்ணுக்கு தெரியாததை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லைன்னாராம். இதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு. அப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரியாததை மறைச்சிருவீங்க, மறுத்துருவீங்களா? இல்லைன்னு சொல்லுவீங்களாக்கா? உங்களுடைய பார்வை புலனுக்கு படாத ஒன்று இல்லை என்பது உண்மையா என்று சொன்ன பிறகு பின்ன அவங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். டாக்டர் சாப், இப்போது டாக்டர் அப்படின்னு சொல்கிறது யாருக்கு சொல்கிறது? உங்கள் தலையா, உங்கள் கையா, உங்கள் காலா? அவர் ஆமாம் என் கைக்கு சொல்கிறது, காலுக்கு சொல்கிறது. சரி, கையை வெட்டிட்டாங்க, அப்போ டாக்டர் நீங்கள் இருப்பீங்களா இல்லையா? இருப்பேன். கால் வெட்டி எடுத்துட்டாங்க, டாக்டர் இருப்பீங்களா இல்லையா? இருப்பேன். கண்ணை எடுத்துட்டாங்க, டாக்டர் இருப்பீங்களா இல்லையா? இருப்பேன். காதை எடுத்துட்டாங்க. இப்போது எல்லாமே இருக்குது, உங்களோட உயிரை எடுத்துட்டான், அப்போது உங்களை சொல்லுவாங்களா டாக்டர் இருக்காருன்னு? உங்கள் பிரேதம் அப்படியே ஆப்ரேஷன் தியேட்டரில் நீங்கள் போட்ட யூனிஃபார்மோடு இருக்குது, யூனிஃபார்மோடு உங்களுடைய பிரேதம் இருக்குது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? டாக்டர் இறையடி சேர்ந்தார், சென்று விட்டார், இங்கே தான் இருக்கார். அவர் யார் அந்த டாக்டர்? அந்த உயிர் என்று இருக்கின்றதே அதுதான் அசல் டாக்டர். உயிர் என்பது தான் அசல் டாக்டர். அப்போது டாக்டராகிய நீங்கள் கண்ணுக்கு தெரியல, இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. கண்ணுக்கு தெரியாததை மறுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாக்டர் உண்மையான டாக்டர் இல்லைங்கிறத மறுக்கணும். நீங்கள் அந்த ஆத்மாவை ரூஹை மறுக்க முடியாது. எப்படியாக கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூஹ் உங்களை இயக்கி வைக்கின்றதோ, கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவன்தான் இந்த அகிலத்தை எல்லாம் இயக்கி வைத்து கொண்டிருக்கின்றான். லா துதிரிகுல் அப்சார், லா துதிரிகுல் அப்சார். பார்வைகள் அவனி பார்த்து விட முடியாது. அதற்கான காரணங்களையும் சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அவர் இறங்குற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது உண்மை என்று ஏற்றுக்கொண்டாராம். இப்போ நான் சொல்ல வர்றது, அசல் இந்த ஆய்வுகள், இந்த ஆராய்ச்சிகள், இந்த நூதனமான விளக்கங்களை தெரிய 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 எங்கள் உள்ளத்தில் வரணும். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இரட்சகா இதை நீ வீணாக படைக்கவில்லை, காரணம் இல்லாமல் படைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இல்மு வரணும், ஒரு யகீன் வரணும். ஹதரத் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர மக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் கூறுகிறார்கள், இங்கே மௌலானா அஸ்கர் வந்தாங்களே, இருக்காங்களா? மௌலானா அஸ்கர் சென்னையிலேருந்து வந்தாங்களே, ரைட்டு. இல்லை, அது மாதிரி மெய்ஞானிகளை பார்த்தா தான் மெய்ஞான பயிற்சிகள் வருடைய. ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர மக்கி சொல்கிறாங்க, तेरा रंग बेरंग हर रंग में है यह रंग सनात का इंतहार तेरा. இறைவா, உனக்கென்று ஒரு நிறம் இல்லை, உனக்கென்று, ஆனால் எல்லா நிறத்திலும் உன் நிறம் தொனித்து கொண்டே இருக்கின்றது. வெள்ளை பார்த்தால் அங்கே, மஞ்சள் பார்த்தால் அங்கே, பச்சை பார்த்தால் அங்கே. तेरा रंग बेरंग हर रंग में है. நான் நிறமற்றவன். எதில் பார்க்கலாம்? எல்லா நிறத்திலையும் பாரு, நான் நிறமற்றவன். ஏஹே ரங்க சனாத் கா இஸ்ஹார் தேரா, இதுதான் உன்னுடைய நூதனமான படைப்பு திறமையின் வெளிப்பாடு. அப்புறம் சொல்கிறாங்க, து ஜாஹிர் ஹே और லாக் பர்தே மே ஹே து. இறைவா, நீ குர்ஆனில் சொல்லியிருக்கேன் நான் வெளியானவன் அப்படின்னு சொல்லியிருக்க, ஆனால் லாக் பர்தே மே ஹே து, நீ லட்சக்கணக்கான திரைகளுக்கு பின்னால் இருக்கின்றாய், பார்க்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. து ஜாஹிர் ஹே और लाख पर्दे में हो है तू, तू बातिन है
நீ குர்ஆனில் சொல்லியிருக்க நான் மறைந்தவன், உள்ளே இருப்பவன் பாத்தின். ஹுவல் அவ்வலு வல்லாஹிரு வல்லாஹிரு வல் பாத்தின். இந்த ஆயத்தை பற்றி சொல்கிறாங்க முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய 1000 ஆயத்துக்கு சமமாக. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் வல்லாஹிரு வல் பாத்தின், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் வல்லாஹிரு வல் பாத்தின். 1000 ஆயத்துக்கள் சமம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலாவுடைய மேலான பண்புகளை சிஃபாத்துகளை அல்லாஹ் தாலா இதில் சொல்லியிருக்கான். அதில் அல்லாஹிர் வெளியானவன், அல்பாத்தின் உள்ளானவன், வெளியானவன் உள்ளானவன். ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி சொல்கிறாங்க, தூ ஜாஹிர் ஹே और लाख पर्दे में है तू, நீ ஜாஹிர்னு சொல்கிற, எங்கே ஜாஹிர் பார்க்கவா முடியுது? இல்லை. லாख पर्दे में है तू, நீ லட்சக்கணக்கான திரையில் இருக்க. और बातिन है और सख्त इजहार तेरा, நீ மறைந்து இருக்கின்றாய். என்ன மறைஞ்சிருக்க? எங்கே பார்த்தாலும் நீயே நீ. வானத்தை பார்த்தால் நீ, பூமியை பார்த்தால் நீ, கடலை கண்டால் நீ, அலைகளை கண்டால் நீ, இலைகளை கண்டால் நீ, தலைகளை கண்டால் நீ, கனிகளை கண்டால் நீ, மலர்களை கண்டால் நீ, நீ 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 நீயே நீ, நீயே நீ. ஒரு லைலாவுக்காக மஜ்னு எங்கே பார்த்தாலும் மரத்தை கண்டால் லைலா, பழத்தை கண்டால் லைலா, கனியை கண்டால் லைலான அழியக்கூடிய ஒரு மஜ்னூன், அழியக்கூடிய ஒரு நாசமான மோசமான பெண்ணை பற்றி சொல்லலான்னு அவனுக்கு இருக்கக்கூடிய முஹப்பத்தில் ஏன் அடியார்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்ல முடியாது? எங்கு பார்த்தாலும் நீ, எங்கு பார்த்தாலும் நீ, எங்கு பார்த்தாலும் நீ, சக்த் இஸ்ஹார் தேரா. அதனால தான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த தாக்கீகள்லாம் நாம் நன்றாக செய்வோம், தேடுவோம், தேடிக்கொண்டே இருப்போம். இதனுடைய முன்தஹா எங்களுடைய மௌத்து தான். செய்து கொண்டே இருப்போம். ஆனால் செய்து கொள்ள கொள்ள எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாரிஃபத்தை இலாஹியா, அல்லாஹ்வுடைய மாரிஃபத் அதிகமாகிக் கொண்டே இருந்தால் இந்த இல்மு வழியை காட்டக்கூடியது. இதை தேட தேட நாம் படைப்புகளிலேயே சுற்றி இருந்து விட்டோம். படைத்தவரின் பக்கமாக மீளவில்லை. எங்கள் ஆன்மாவுக்கு அங்கிருந்து ஒரு இன்பம் கிடைக்கவில்லை, நெருக்கமும் நேசமும் கிடைக்கவில்லை என்றால் இது அறியாமையே, மடமையே. இதை அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். ஜுஸ்ஸிர் இஷ்க் ஹர்ச்ச பிகானி பத்தாலத். இறை நேசத்தை எதை வைத்தெல்லாம் அடைய வேண்டும் என்பதை நீ படிக்காமல் வேறு எதை படித்தாலும் அது வீணானதே. ஜுஸ் யாதே தோஸ்த் ஹர்ச்ச குனி உம்ரு ஜாய் அஸ். இறைவனுடைய சிந்தனை, அவனுடைய தியானத்தில் கிடைக்கிற இன்பத்தை நீ அடையாமல் எதை செஞ்சாலும் உன்னுடைய முயற்சி வீண் வீண் வீண். ஜுஸ் யாதே தோஸ்த் ஹர்ச்ச குனி உம்ரு ஜாய் அஸ்த். சாதி புஷோய லோஹ திலஸ் நக்ஷ கைர ஹக். சாதி, உன்னுடைய மானிட்டர் இருக்குதே, உன்னுடைய கல்வில் இருக்கக்கூடிய திரை இருக்கின்றதே, அதை அல்லாஹ் அல்லாதவைகளின் பெருமை உயர்வு என்பதை அழித்து அவனே உயர்ந்தவன், வலிமை மிக்கவன், வல்லவன் என்பதை இறக்கு. சாதி புஷோய லோஹ திலஸ் நக்ஷ கைர ஹக். இல்மே கே ஹக், இல்மே கே ரஹ்ப ஹக் நனுமாய ஜிஹாலத்தஸ். எந்த இல்மு அல்லாவின் பக்கமாக, படைத்தவின் பக்கமாக, அந்த ஆதி சக்தியின் பக்கமாக உன்னை கொண்டு செல்லவில்லையோ அந்த ஞானம் ஞானமே இல்லை. அது எங்கோ உன்னை சுழலச் செய்திருக்கின்றது, உன்னை வழி தவறச் செய்திருக்கின்றது. ஆக நான் சொல்ல வர்றது, எந்த அளவுக்கு வானியல்ங்கிறது நூற்றுக்கணக்கான உலூம் ஃபுனூன்களில் நின்றும் ஒன்று. அதில் வானியல் கலையில் எந்த அளவுக்கு எங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் தெரிந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவுக்கே படைத்தவனுடைய வலிமையும் வல்லமையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எங்கள் உள்ளத்திலே அவனுடைய நேசம் அதிகமாகி கொண்டிருக்க, அவனை நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நெருங்கிக் கொண்டே இருந்தால் உண்மையாக எங்களுடைய இந்த இல்ம், இந்த ஞானம், இந்த ஆராய்ச்சி எங்களை ஒரு புனிதனாக மாற்றக்கூடியது. மனிதனாக இருப்பவனை புனிதனாக மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் ஞானங்களும் ஆராய்ச்சிகளும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஞானங்களை வல்லநாயன் இது போன்ற சபைகளை கொண்டு நமக்கு தந்தருள் புரிவானாக. மேலானவர்களே, வானியல் விஷயமாக சில விஷயங்களை நான்
எடுத்து சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த இல்மே ஃபலக், இல்மே அஃப்லாக், இல்மே ஹையத், இல்மே மீகாத், இந்த கலை உலகில் இஸ்லாமியர்களுக்கு மிக ஆரம்பத்திலிருந்தே பெரும் பங்கு இருக்கின்றது, பெரும் ஆராய்ச்சி இருக்கின்றது. இதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தேவைப்படும் பொழுது அதை பற்றி சில குறிப்புகளை நான் சொல்வேன். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா நிசாமே காயினாத், உலகின் முழு அமைப்புகளை ஒரு திட்டமிட்ட கோட்பாடுகளுடன் கணக்குடன் தான் அமைத்திருக்கின்றான். அதற்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் தஆலா ஏதோ யதார்த்தமாக படைத்திருக்கின்றான், யதார்த்தமாக அமைந்து விட்டது என்பதல்ல, திட்டமிட்டது தான். எனவே தான் எந்த கோள்களுக்கு எந்த பாதை வகுக்கப்பட்டதோ, எத்தனை நாட்கள் வகுக்கப்பட்டதோ, எந்த டைரக்ஷன் கொடுக்கப்பட்டதோ அந்த பாதையில் அந்த டைரக்ஷனில் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதில் இருந்து இம்மி அளவும் பிசகவோ நகரவோ செய்வதில்லை, செய்யவே செய்யாது. வஷம்சு தஜ்ரீல் முஸ்தகர்ரில்லஹா தாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம், சூரியன் இருக்கின்றதே அது தன்னுடைய பாதையில் விரைந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட அது அளவுகோலாகும். தக்தீருல் அஸீஸில் அலீம். வல் கமர கத்தர்னா மனாசில ஹத்தா ஆதகல் உர்ஜூனில் கதீம், நிலவுக்கும் அல்லாஹ் தஆலா வல் கமர கத்தர்னா மனாசில ஸ்டேஷன்களை நிர்ணயித்தான். கையை கொடுங்க. இவங்க பேசும்போது அதனுடைய ஸ்டேஷன்லேருந்து சிலர் சொன்னாங்க. அதை கேட்க அவன் ஸ்டேஷன் இப்படி சொல்லியிருக்கானே, அவனை போய் கட்டி பிடிச்சிக்கலாமான்னு தோணி இருக்கணும். ரொம்ப நல்லாவே சொன்னாங்க. கையை கொடுங்க, மீண்டும் அந்த கையை முத்தணும். உட்காருங்க. வல் கமர கத்தர்னாஹு மனாசில், எதை சார் சொன்னாங்களோ, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்களோ, அது அல்லாஹ் தஆலா சொன்னான். மனிதன் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே லௌஹே மஹ்ஃபூஸில் எழுதி பதிவு செய்துவிட்ட அந்த இறை மறையிலே, இறுதி மறையிலே எழுதி வைத்த வாசகம்தான் இது. என்ன? வல் கமர கத்தர்னாஹு மனாசில, அதுக்கு என்று சம் ஸ்டேஷன். வல் கமர கத்தர்னா மனாசில ஹத்தா ஆதகல் உர்ஜூனில் கதீம், அது கடைசியாக ஒரு பேரித்த கொப்பை போன்று ஆகிவிடுகின்றது. ஹத்தா ஆதகல் உர்ஜூனில் கதீம். பிறகு ஒரு விஷயம் சொன்னால் அதை தான் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது. சன்வே தனி, மூன்வே தனி, அவரவர்கள் தன்னுடைய அச்சாணியில் சுற்றி கொண்டு ஒரு கோள் மறுகோளை வலம் வந்து கொண்டு இந்த குடும்பம் அனைத்துமாக சேர்ந்து ஒரு பெரும் கேலாக்சியை அவர்கள் வலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா? இவர்களுக்கென்று இந்த கோடுகள் போடப்பட்டிருக்குல்ல. விஜயவாடா, அதே மாதிரி கல்கத்தா, பாம்பே ஸ்டேஷன்களில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டேஷன் அவுட்டரில் கிட்டத்தட்ட 100 விதமான ட்ராக் இருக்கும். 100 விதமான ட்ராக். அந்த 100 விதமான ட்ராக்களில் அங்கே இருக்கக்கூடிய, இப்போ டெல்லி ஓல்டு ஸ்டேஷனில் அங்கெல்லாம் பார்த்தா 30-35 நடைமேடைகள், பிளாட்ஃபாரங்கள். இந்தியாவுடைய கிழக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு, வடக்கிலிருந்து தெற்கு, தெற்கிலிருந்து கிழக்கு, வடக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து தெற்கு, இப்படி தாறுமாறான ட்ரெயின்கள் வரப்போக இருக்குது. நான் பல தடவை இந்த ஸ்டேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆகும்போதும் யோசிப்பேன், வரும்போதும், ஆண்டவனே, நூற்றுக்கணக்கான இந்த ட்ராக்குகளில் நம்ம போகக்கூடிய ஜம்மு காஷ்மீர், கன்னியாகுமரி, ஜம்மு காஷ்மீர் கரெக்டாக அந்த 14வது பிளாட்ஃபாரத்தில் போய் நின்றுது. அந்த பிளாட்ஃபாரத்தில் ஒழுங்காக தோசை கடை இருக்குது, இட்லி கடை இருக்குது. அச்சா, பஞ்சாபி போகிற இது இருக்குதுன்னு சொன்னால் அங்கே போனால் ஒழுங்காக பூரி இருக்குது, அந்த சமோசா இருக்குது, அந்த கிழங்கு இருக்குது. அது அந்த இது 28ஆம் பிளாட்ஃபாரத்துக்கு போயிடுது. இப்போ அது மனிதனுடைய சிஸ்டம் எப்படியாக எலக்ட்ரானிக் சிஸ்டம் உண்டாக்கி வச்சுருக்கிறான்னு கேட்டால், இந்த ஜம்மு காஷ்மீர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலேருந்து போகிறது கரெக்டாக அந்த 14க்கு தான் போதும். அந்த 100 தண்டவாளத்துலேருந்து கடந்து போனாலும் ஒன்றும் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே பிசகிறதுக்கு வேலை இல்லை. சப்போஸ் சிக்னலில் ஏதாவது ஃபால்ட்டோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய
மானிட்டர்கள் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் விபரீதங்கள் நடக்கிறது. மனிதன் இந்த அளவுக்கு துல்லியமாக எதுவுமே எதுவுடன் சென்று விடக்கூடாது, மோதிவிடக்கூடாது என்று இருக்கும் பொழுது, அகிலத்தை எல்லாம் அடக்கி ஆடக்கூடிய அந்த இறைவன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்களை படைச்சிருக்கிறானே, அந்த கோடிக்கணக்கான கோள்களுக்கு பாதைகளை வகுத்திருக்கின்றானே, அவனால் வகுக்கப்பட்ட பாதையில் ஒரு எம்எம் இல்லை, ஒரு எம்எம்ஐ 100 ஆக்கி அதிலிருந்து ஒரு எம்எம் -mm என்றாலும் அதில் எந்த இதுவும் வராது. சாருடைய புக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சார் இருக்காரே நல்ல ஆளும் கூட, அதனால படுகஞ்சனும் சொல்வேன் நான். காரணம், இவ்வளோ ஞானங்களையும் வச்சு முதவே இது மக்களுக்கு பகிர்ந்துருக்கணும். இதில் ஒரு இடத்துல பாருங்கள், இது தாங்க தானே கொடுத்தீங்க இப்போ? ஆமாம். இதில் ஒரு இடத்துல பாருங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இன்ன கோள்களுக்கு போனீங்கன்னா அது ஒரு பை மாதிரி வச்சிங்கன்னா அதில் பூமி மாதிரி ஆயிரக்கணக்கான கோள் உள்ளார வந்துடும் அப்படின்ட்டு இதிலே இருக்குது. கொஞ்சம் படித்தும் பாருங்கள். ஒன்றும் இல்லைன்னா இது மாதிரி புக்குகளில் படுக்கும்போது தலையில்னாச்சும் வச்சு போடுங்க. இல்லை, அதுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. அப்படி படுத்தாலும் சிந்தனைகள் இருக்குல்ல, அது நினையா புறத்தில் ஒரு விதமாக அது அந்த பக்கம் ஈர்க்குமா. வேணும்னா வாலிபர்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், படுக்கும்போது எதுக்கு தமன்னா அவங்க இவங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு படுக்கிறாங்க. அப்படின்னாச்சும் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு தான். சரி, நான் சொல்ல வர்றது, இத்தனை கோள்கள், கோடி லட்சக்கணக்கான இல்லை, கோடான கோடி கோள்களுக்குன்னு அவன் என்ன செஞ்சிட்டான், அதுக்குண்டான முடிவு பண்ணிட்டான். அல்லாஹ் என்ன சொன்னான், லஷம்ஸு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார். லஷம்ஸு யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர். சூரியன் என்னதான் மாஸ்டராக இருந்தாலும் அவர் தன்னுடைய பேர பிள்ளையான அந்த சந்திர பாதையில் குறுக்கிட முடியாது. லட்சம் செம்பகையிலா அந்துதிர்கள் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார். அதே போல் இரவு பகலுக்கு என்று அவன் அளவிட்ட அந்த டிகிரிகள் இருக்கின்றதே, அந்த அளவுக்குத்தான் அது சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்குமே தவிர வலல்லைலு சாபிகுன் நஹார், இரவு பகலை முந்திவிட முடியாது. லட்சம் செம்பகையிலா அந்துதிர்கள் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார் வகுல்லும் ஃபி ஃபலகி யஸ்பஹூன். எல்லா கோள்களும் தத்தமது வான்களில் அண்டங்களில் நீந்தி கொண்டிருக்கின்றன. யஸ்பஹூன் என்னது? இப்போ நம்ம அல்லாமல் இருக்காங்களே நிசாமுத்தீன் ஹஜரத், அவங்க ஒரு ஆளே போதும் 8 மணி நேரம் எடுக்கலாம். வீணால் நம்ம ப்ராக்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும், பழைய பாடங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்மளையெல்லாம் எழுதியிருக்காங்க. இவங்கள்ட்ட கேளுங்க, ஏன் யஸ்பஹூன் சொல்லி அந்த கோள்களுக்கு சொல்லுச்சு? அது தன் பாதையில் அந்த அண்டங்களில் ஓடுகின்றன சொல்லலாம், நகர்கின்றன சொல்லலாம். ஆனால் யஸ்பஹூன் மிதக்கின்றன. யஸ்பஹூன் அசல்ல நீந்துறது சொல்கிறது. நீந்துறதுங்கிறது என்ன? நீந்துறது மனுஷன் முழுமையாக முங்கியும் விட மாட்டான், தண்ணிக்கு மேலேயும் போக மாட்டான். அதுபோல் இந்த கோள்கள்லாம் இருக்குதே, தத்தமது அந்த வான்களில் அந்த அண்டங்களில் முழுமையாக உள்ளே போய் மறைந்து விடவும் இல்லை, தனியாக தொங்கிவிடவும் இல்லை. இரண்டுக்கும் இடையில் தொடர்போடு அசைவதுக்கு பேர்தான் சபாஹத், நீந்துதல். எவ்வளோ இயற்கையாக அல்லாஹ் தஆலா அதை எடுத்து சொன்னால், அதை இப்போது ரொம்பவே துல்லியமாக எடுத்து சொல்கிறாங்க. ஆமாம், இப்படித்தான். ஆஹா, அல்லாஹ் தஆலா சொன்னான், வக்குல்லும் ஃபி ஃபலகி யஸ்பஹூன். எதுவும் என்ன செய்யாது, ஒன்றை டச் பண்ணாது, பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. அது நாசாவாக இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளருங்க போய் எங்கேயாவது செவ்வாய் கோளை அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்த்தி அடுத்த இந்த கோளை அங்கேருந்து கொஞ்சம் நவுத்திடலாம் என்பதாக அவங்க முயற்சி செஞ்சால் அது முடியவே முடியாது. அல்லாஹ் தஆலா அதை ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுட்டான். அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்பத்தான் அது நடக்கும். இங்கே இந்த இடத்துல லட்சம் சியம்பக இலஹான் துதிரிக்கல் கமர் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஒரு விஷயத்தை இந்த தொடர்பிலேயே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், எங்களுடைய இஸ்லாத்தில்
சூரிய கிரகணம் ஏற்பட்டால் என்ன தொழுவணும்? சூரிய கிரகண தொழுகை. சூரிய கிரகண தொழுகை. சரி. அதே மாதிரி சந்திர கிரகணம் ஏற்பட்டால் சந்திர கிரகண தொழுகை என்று இருக்குது. இங்கே பாருங்கள், நடக்கிறது அங்கே சந்திரத்தில். இங்கேருந்து 2,40,000 மைல் தொலைவில் அந்த பெரியவர் இருக்கிறார். யார்? 1000 நிலவே வா சொல்லக்கூடிய அந்த நிலா அங்கே இருக்கிறார். மனுஷன் இங்கே இருக்கிறான், அங்கே கிரகணம் ஏற்படுத்தி இவர் தக்பீர் கட்டிட்டு தொழுகிறார். என்ன இது ஒன்றும் விளங்கலையே. நீ என்னையா செய்வே? நீ உடனே புக் பண்ண அந்த இது இருக்குல்ல, RR ட்ராவல்ஸு, அதை அந்த பாயிண்டில் போய் நீ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷம் ஆச்சுன்னா போச்சு, உனக்கு ரீஃபண்டும் இல்லை. அப்படிப்பட்ட ஆள் அங்கே அந்த கோலுக்கு இது வந்துருச்சான், இங்கேருந்து ஒரு தொழுவா வரான், அது பிரேக் ஆகுமா? விளங்கலையே. சரி, இதுனாச்சும் விளங்குது ஹதரத். ஆனால் போய் இந்த சூரிய கிரகணம் சொல்கிறீங்களே, இது நாட்டும் 2,40,000 மைல், அவர் 9,85,000 மைல் தொலைவு. 9 கோடி அவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு. இன்னும் அங்கே போய் சேர்றதா இல்லையா? வழியில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் செவ்வாயில் போய் கொஞ்சம் டிஃபன் பண்ணிக்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு மனுஷன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான் சூரியனுக்கு போகிறதுக்காக. இங்கே இருந்துக்கிட்டு சூரிய கிரகணம் அங்கே ஏற்படுமா? இங்கே என்ன செய்வாங்களாம்? தக்பீர் கொட்டி தொழுவாங்களாம். யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. என்ன ஒன்றுமே விளங்கலையே. இது எங்கேயோ இருக்கிறத எங்கேயோ போய் காலில் அடிபட்டதுக்கு தலையில் தைலம் சேர்த்த மாதிரி இருக்குது. அடிபட்டது எங்கே? காலில். தைலம் தைக்கிறது தலையில் என்று நமக்கே கூட ஐயம் ஏற்படலாம், இறைவனை மறுப்பவர்களுக்கும் ஏற்படலாம். எதுக்காக இப்படி நம்ம இருக்கிறோம்? நிசாமே குறைய அறுதலை எர்த்தில், அது கோள்கள் இருக்கிறது ஆக அவ்வளோ தூரத்தில். அங்கே ஏற்பட்ட நேர்கோடில் ஒன்றுக்கு ஒன்று வரும்போதோ மறையும் போதோ அது ஒன்றை மறைக்குதுங்கிறது நாம் நன்றாக பல நேரங்களில் கித்தாபுகளில் படிச்சிருக்கிறோம். தஷ்ரீல் அஃப்லாக்கில் படிச்சிருக்கிறோம். அப்புறம் அல் அஃப்லாக் வல் அவுகாத் அப்படி அதுலேயும் படிச்சிருக்கோம். பல புக்குகளில் படிக்கிறோம். அப்படி இருக்க இங்கே தொழுது என்ன பலன்? மௌலானா ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கவனமாக கேளுங்க. அது மௌலானா ஈசா ரஹ்மத்துல்லாஹி உலமாக்களுடைய மஜ்லிஸை சொன்னாங்க. பாருங்கள், எங்கள் நபி இருக்காங்களே, இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை நீங்கள் மாற்றி விடுவதற்கான சிறந்த வணக்க வழிபாடுகளை, இறை எச்சங்களை உங்களுக்கு எடுத்து தந்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை, இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை இந்த பூமியின் ஒரு புழுவாக நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய இறை அச்சத்தால் வழிபாடுகளால் அதில் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அல்லது ஆபத்துகளை விட்டு அவன் தன்னையும் சமுதாயத்தையும் காத்து கொள்வதற்கு வழிகளை எடுத்து சொன்னார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் மௌலானா ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, பாருங்கள், பூமியில் பஞ்சம் பட்டினி என்று ஏற்படும் பொழுது, மழைகள் பொய்ப்பித்து போகும் காலத்திலே, சொட்டு நீருக்கு மனிதன் தவிக்கும் நேரத்தில், உலகில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் நீர் வளத்திற்காக என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும், எங்கிருந்து தண்ணீரை திரட்ட வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். ஆந்திரா ஹைதராபாதில் இருந்து பெட்ரோல் டேங்கர்களில் 40 பெட்டிகளில் தண்ணீரை நிரப்பி சென்னைக்கும் மற்ற இடங்களுக்கும் கொண்டு வந்த காலமும் உண்டு, ஆட்சிகளும் உண்டு, ஆட்சியாளர்களும் உண்டு. அதே போல் செயற்கை மழையை பொழிய வைக்கலாம் என்று யோசிப்பவர்களும் உண்டு. பல முயற்சிகளை செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் நாடாமல் ஒரு சொட்டு வானத்திலிருந்து வந்துவிடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, வானம் பொய்ப்பித்து விட்டால், மழை பொய்ப்பித்து விட்டால், பஞ்சப்பட்டினி வந்து விட்டால், நீங்கள் வானத்தை பூமியை படைத்த மழையை இறக்கக்கூடிய அந்த இறைவனை நாடி தேடி வழிபட்டு கையை கட்டுங்கள். நீங்கள் கையை கட்டுங்கள், அற்புதத்தை பார்ப்பீர்கள். அமெரிக்காவில் பெண்டகம் எதுவும் செய்யாத, அமெரிக்க வெள்ளை மாளிகை எதுவும் செய்யாத
ஒன்றை உங்களுடைய இந்த 2 ரக்காத் செய்யும் கையை கட்டுங்கள், மேலே பாருங்கள், மழை கொட்டி கொட்டி கொண்டே இருக்கும், வந்துவிடும், மேகங்கள் திரண்டு வரும். வரலையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வரலையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா கொடுத்துட்டு இருக்கும்போது வந்து வேண்டினாங்க, எல்லாம் சொன்னாங்க. இப்படி ஹலக்கத்தில் அம்வால், ஹலக்கத்தில் அன்ஆம், இது இப்படி கால்நடைகள்லாம் செத்துருச்சு, நம்ம பூமியெல்லாம் வறண்டுருச்சு அப்படின்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. எப்போ துவா செஞ்சாங்களோ வானத்தின் பக்கம் இப்படி காட்டினாங்க, மேகங்கள் திரண்டுச்சு, மழை பொழிஞ்சிச்சு, பொழிந்தது. மறுவாரம் வந்துருச்சு. மரம் வந்தால் அதே சாபி எந்திரிச்சு சொல்கிற, யா ரசூலல்லாஹ், நம்ம செத்து போனோம், முடிஞ்சிச்சு, மழை பேஞ்சு நிற்கவே இல்லை, சாலைகள்லாம் நதியாக ஓடுது நபி அவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நபி பூமியில் மெம்பர்லேருந்து சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஔதியா, ரப்பே இந்த மலைகளை எங்கள் மேலே வேண்டாம், இது மலைகள் இருக்கின்றதே, மலைகள் பக்கம் மரங்களின் பக்கமாக கொண்டு போனதும் போயிடுச்சு. இது நபி காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவும் நம்ம சலாத்துல் இஸ்திஸ்கா தொழுகிறோம், மழை வர்றது இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? பூமியில் வாழக்கூடிய நீ விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த இறைவனுடன் உன் தொடர்பை ஏற்படுத்தி உன் ஆத்மாவை புனிதமாக்கி கொண்டால் உன்னுடைய 2 வார்த்தைகள் வானத்தை அசைக்கும் மேகங்கள் பொழியும். அதை போல இப்போ நம்ம பேசி கொண்டிருந்தது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். இதை வந்த நேரத்தில் திருப்புறதுக்கும் தடுக்கிறதுக்கும் தொழுகை கொடுக்கப்பட்டுச்சு. இது எந்த விதத்தில் சாத்தியம்? இதனால் என்ன ஆக போகுது? சரி, மேகம், அல்லாஹ் தாலா மேகத்தை அனுப்புகிறான், மழை வருது, மேகத்தை அப்புறப்படுத்துகிறான், மழை நின்றுது. சலாத்து இஸ்திஸ்கானால பூமியில் இருக்கக்கூடிய இந்த பலகீனமான மனிதன் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய கருணை மழையை கேட்டுக்கொண்டான். பூமியில் இருக்கிறவங்க தொழுகிற இந்த தொழுகனால், சலாத்துல் குசூஃப்னால சூரிய சந்திரத்தில் மாற்றம் எப்படி வருகின்றது? ஏன் அந்த நேரத்தில் தொழுணும்? வேறு என்னங்க செய்யணும்? தொழுணும், வேறு என்ன செய்யணும்? ஒரு நல்ல பெரிய தியேட்டரில் போய், செனேராமாங்கிற தியேட்டரில் போய் இது எப்படி நடக்குதுங்கிறத எல்லாம் உட்காந்து பார்க்கலாமா? செனேராமா ஒரு ஸ்க்ரீன், மக்கராமா அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன். செனேராமாவில் எப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 180 பக்கத்தில் அந்த ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ இங்கே இருக்குல்ல, முன்னாடி 180 பக்கத்தில் இருக்கும். அதில் காட்டக்கூடிய காட்சிகள் பார்க்கும்போது நாமளே அந்த கடலில் அப்படி போகிற மாதிரி இருக்கும், நாமளே அந்த வேகத்தில் இதில் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மக்கராமாங்கிறது சுற்றி இருக்கும். அதாவது காட்டில் இப்போ இது குதிரை வேகமாக போயிட்டுருக்குது, முன்னாடி குதிரையும் போயிட்டுருக்கு, நீங்கள் சுட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தா நீங்களே அதில் போன மாதிரி குதிரையில கட 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 அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு அதிர்வாக இருக்கும். சில நேரத்தில் அது உங்களுக்கு அதிர்வாக வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துடுமோ, குண்டுகள் விழுந்த மாதிரி இருக்குமோங்கிறதுக்காகவே கண்ணாடி வேற கொடுப்பாங்களாம். சரியா? இது உங்களை மாதிரி முஹக்கிகீன்கள்கிட்ட கேட்டது. ஹாஜா ஹதரத் சொன்ன மாதிரி அந்த செக்ஸுவல் மருந்துகளும் அந்த ரகசியங்களும் அல்ல. அப்படி மனிதன் செய்கிறான்ல. இப்போ பாருங்கள் என்ன சொல்ல வர்றாங்கங்க. இந்த நேரம் இருக்குதே, சூரிய கிரகண நேரம், சந்திர கிரகண நேரம் வந்து விஞ்ஞானிகள் இன்று கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த நேரங்கள் மிக ஆபத்தான நேரமாக, அந்த நேரங்கள் மிக ஆபத்தான நேரம். இங்கே கோலுன்னு காட்டணும், இந்த மைக்கை கொடுங்க. இப்போது உதாரணமாக இது சூரியன் வைப்போம், கொஞ்சம் தூரத்தில் இங்கிட்டு இந்த ஒரு மூடி தான் கொடுங்களேன், இந்த மூடிய இதை சந்திரன் வைப்போம். இது பேரப்பிள்ளைக்கும் பேரப்பிள்ளை. இது ஒவ்வொரு கோளும் திட்டமிட்ட அந்த ரேகைகளில் சுற்றி கொண்டிருக்கு, நடைபாதைகளில் வளம் வந்து கொண்டிருக்குல்ல. இன்றைய தாக்குகளை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நேரத்தில் ஒவ்வொரு கோளும் இருக்குது, தன்னுடைய மையமான அந்த சென்டர் ஆஃப் கிரேவிட்டியை, அந்த சிக்கியா போல்த்த தமிழில் ஈர்ப்பு, புவியீர்ப்பு, அந்த விசை இருக்குது, அந்த விசையை மிஸ் பண்ணுறதுக்காக
ஒவ்வொரு கோளும் தான் பக்கம் இழுக்குமா, சூரியன் சந்திரனை தான் பக்கம் இழுக்குமா, சந்திரனை பூமி தான் பக்கம் இழுக்குமா. இப்படி பல கோள்களும் அந்த நேரத்தில் ரொம்ப டேஞ்சரான பாயிண்டில் இருப்பாங்களாம். இந்த உலகம் எதிரால் வரை எல்லா கோள்களும் தத்தமது பாதைகளிலே ஒழுங்கான நடையிலே இயங்கிக் கொண்டு இருக்குமோ எந்த ஆபத்தும் இல்லை. எப்பொழுது ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு கோள் தான் இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்தா அந்த ஒன்று மட்டும் நகராதான், ஆட்டோமேட்டிக் இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் நகர ஆரம்பித்து விடும். அப்படி நகர ஆரம்பித்து விட்டால் அவை அனைத்துமே தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விழ ஆரம்பித்து விடும். அவ்வாறு விழக்கூடிய நாளைத்தான் கியாமத் இறுதி நாள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இறைவனை நாடி, யா அல்லாஹ் நீ சொன்னதே நீ நடத்தி விடுவாயாக, லட்சம் சுயம்பகையிலஹா அந்துதிரிகல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார் வலல்லைலு சாபிகுன் நஹார். சூரியனும் முந்த வேண்டாம், சந்திரனும் முந்த வேண்டாம், பின்னாக வேண்டாம், நாங்கள் இருக்க அந்த இறுதி நாள் என்ற கூடிய நாளை கொண்டு வந்து விடாதே, நிறுத்து, தடுத்து நிறுத்து என்று இறைவனிடத்தில் மன்றாட வேண்டிய நேரம் அபாயமான நேரம் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அன்றே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த காலத்தில் சொன்னாங்களா, சூரியனில் இருந்து சந்திரன் இவ்வளோ தூரம், சந்திரனிலேருந்து செவ்வாய் இவ்வளோ நேரம், செவ்வாய்க்குலேருந்து யுரேனஸ் இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு அதனுடைய குடும்பங்கள் என்று சொல்ல வந்தது. எந்த ஹக்காயிகளை குர்ஆனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கொடுத்ததோ கியாமத் நாள் வரை அதனுடைய விசித்திர உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா இப்படியாக உலகில் இருக்கக்கூடிய இந்த அஜீபான படைப்புகளை, விண்மீன்களையும் அதில் இருக்க கோள்களையும் படைத்து இயக்கி வைத்து அவனுடைய குதரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான், அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அது என்றுமே முடியக்கூடியதல்ல, தொடரக்கூடியது. அதில் குறிப்பாக இந்த ரேகைகள்னு சொல்கிறோமுல்ல, அட்சரேகை, மகர ரேகை, கடக ரேகை என்று எத்தனை ரேகைகள் இருக்கோ, இப்போ அதை நாம் மதரசாக்களில் பல நேரங்களில் பாடங்களில் படிச்சுக்கிட்டே வர்றோம். அதை கொஞ்சம் எடுங்கள், அந்த குளோப் கொஞ்சம் எடுங்க. கொஞ்சம் அப்படி இதில் மதரசாக்களில் பொதுவாக 10 தாயராக்களை 10 ரேகைகளை அறிமுகப்படுத்துவாங்க. அது பல வானியல் நூல்கள்லையும் இருக்குது, நாம் பள்ளிகள்லையும் தான் படிக்கிறோம். அதில் முஅத்தில் நஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூமத்திய ரேகை, அதன் வலது இடதாக கடந்து செல்லக்கூடிய மின்தக்கத்துல் புரூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ரேகை, எது 12 கோள்களுக்கு நடுவில் கடந்து செல்கின்றதோ. மூன்றாவது, இந்த 2 ரேகைகளையும் தாயிராவையும் கடந்து செல்லக்கூடிய, நான் கொஞ்சம் நின்றுக்கிறேன், நமக்கு தெரிஞ்சது தான் என்றாலும் ததுக்கீர் தானே, வதக்கீர் ஃபைன் திக்ரா தன் ஃபவுல் முமினின். இங்கே பாருங்க, நம்ம சொன்னது என்னென்னு கேட்டால் பூமத்திய ரேகைன்ட்டு முஅத்திலுன் நஹார். இல்லை நான் எனக்கு தோது மாதிரி இப்படி திரும்பும்போது இப்படி அப்படி, ஆமாம், இல்லை நான் இப்போ திடீர்னு இப்படி திரும்புவேன், நீங்கள் உங்கள் கையை இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். முஅத்திலுன் நஹார், பூமத்திய ரேகை, மின்தகத்துல் புரூஜ், அடுத்தது அந்த கோள்களுக்கு இடையில் செல்லக்கூடிய ரேகை. மூன்றாவது தாயரே நிஸ்ஃபுன் நஹார், அதை நடுப்பகல் கோடு என்பதாகவும் சொல்லுவோம். அதெல்லாமே அதை அடுத்து இருக்கக்கூடிய தாயராக்கள், அவ்வளவு சுமுத்து இருக்குது, ஒரு என்னது தாயரத்துல் உஃபுக் இருக்கின்றது. மொத்தம் 10 தாயராக்கள். இதில் 5 தாயராக்கள் வெரி இம்பார்ட்டண்ட், அதுக்கு அடுத்த கட்டத்தில் இம்பார்ட்டண்ட். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இது அவ்வளவுமே இருக்க, நீங்கள் சாரு நம்மளாம் சேர்ந்து ஒரு தனி ராக்கெட்டு, சார்ட்டட் ராக்கெட் வச்சுட்டு நேராக அங்கே நான் போயிட்டாலும் ஆக மேலே பெரிய ஃபோக்கஸ் லைட் வச்சு பார்த்தாலும் அங்கே எங்கேயும் இந்த ரேகையெல்லாம் இருக்காது, இந்த இதுவும் இருக்காது. குத்துப் தமிழ் மே போல்
தமிழில் என்ன போல், இங்கிலீஷில் துருவம். துருவம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இது அவ்வளவும் கற்பனை. இப்படி துருவம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இவைகளை உணர வைத்து, அதுக்கான டிகிரிகளையும் உணர வைத்து கொடுத்ததில் ஒரு பெரிய ஒரு மஸ்லிஹத் என்னவென்றால், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் என்னுடைய வணக்க வழிபாடுக்காக இந்த ரேகைகளின் அடிப்படையில் தான் அவர்கள் நேர காலங்களை கணிப்பார்கள். கணித்த அந்த நேரத்தின்படி என்னை வணங்கி துதிப்பார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா இதில் அந்த குதிரத்தை இப்படி காட்டினான். காட்டும்போது இப்போது அந்த முஅத்திலுன் நஹார் அப்படிங்கிற எக்குவேட்டர் கோடு இருக்குது, ரேகை, அது நடுக்கோடு. அதில் இருந்து இந்த நடுக்கோடு, இந்த நடுக்கோடில் இருந்து 23.27 23.27 வரைக்கும் ரெண்டாவது தாயரா இருக்குது, மின்தகத்துல் உரூஜ். அது கொஞ்சம் நகர்ந்து வரும், கடக ரேகை. நான் சொல்ல வந்தது, மூன்றாவது தாயரா ரேகை இது அல் மார்ரா பில் அக்தாபில் அர்பா, 4 துருவங்களை கடந்து செல்லக்கூடியது. 4 துருவம் இது முஅத்திலுன் நஹார் என்ற முதல் வட்டத்தின் 2 துருவங்கள், ரெண்டாவது தாயராவான மின்தகத்துல் புரூஜின் 2 துருவங்கள். இதை ரெண்டையும் கடந்து செல்லுது. இதுக்கு அல் மார்ரா பில் அக்தாபில் அர்பாங்குவாங்க. சரி, இது நிர்ணயிக்கப்பட்ட பாயிண்டில் என்றுமே இருக்கும், இது மாறாது. ஆனால் நடுப்பகல் கோடுன்னு ஒன்று இருக்கே, தாயரே நிஸ்ஃபுன் நஹார், அது உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை மனிதர்களுடைய தலையை மையமாக கொண்டு, குத்துபாக கொண்டு, துருவமாக கொண்டு அந்த தாயரா கற்பனை செய்யப்படும். மனிதன் ஒருத்தன் நிற்கிறான்னா, இப்போ நான் நிற்கிறேன்னா, என்னுடைய தலையின் பக்கமாக நேராக வான் ஃபலக்குல் அஃப்லாக்கில் போய் ஒரு புள்ளி வச்சா, என்னுடைய காலின் திசையில் நேராக போய் அதே ஃபலக்குல் அஃப்லாக்கில் ஒரு புள்ளி வச்சா, இந்த ஃபலக்குல் அஃப்லாக்கில் போய் புள்ளி வச்சோம்ல, இதுதான் சம்துர் ராஸ். காலின் பக்கமாக போனது தான் சம்துல் கதம். இந்த சம்துர் ராஸ், சம்துல் கதம், இதை குத்துபாக வைத்து போடக்கூடிய ஒரு தாயரா. இந்த தாயரா தாயரத்துல் உஃபுக். இது என்னது? தாயரத்துல் உஃபுக். எத்தனை பேர், எத்தனை அரைவட்ட அட்டை எதுவும் இல்லை இல்லையா? எத்தனை மக்கள் எத்தனை இடங்களில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஆள் அந்த பூமத்திய ரேகையிலேயே நேராக நிற்கிறாருன்னா அவருடைய தாயரத்துல் உஃபுக் இதை 90ல் கட் பண்ணும். 90 90 90 90. ஒருத்தர் அதை விட்டு நவுந்துட்டாருன்னா அவர் தலை தாயரத்துல் உஃபுக்கில், இது முஅத்திலிருந்து எவ்வளோ நவுந்துருமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுவும் கோணலாக போயிடும், தாயரத்துல் உஃபுக். இந்த தாயரத்துல் உஃபுக்கில் ஒரு மனிதனுடைய தலை, சூரியனுடைய மர்கஸ், இது ரெண்டையும் கடந்து செல்லக்கூடியது தான் தாயரே நிஸ்ஃபுன் நஹார், நடுப்பகல் கோடு. தாயரே நிஸ்ஃபுன் நஹார், நடுப்பகல் கோடு. நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ நான் நிற்கிறேன், என் தலை, என் கால் இதை மையமாக வச்சு, துருவமாக வச்சு போடக்கூடிய வட்டம் இருக்குதே, அது தாயரத்துல் உஃபுக். ரெண்டாவது, நான் இப்போ நிற்கிறேன், நிற்கும் பொழுது எங்கெங்க அந்த மைக் கொடுங்க, சூரியன் இந்த பக்கம் இருக்குது,
இப்போ நான் ஒரு வட்டத்தை போடுறேன். அது என் தலை, காலு, இந்த சூரியனுடைய சென்டர். இதையும் கடந்து போகும் பொழுது அந்த 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 தாயரா இருக்குது, எப்போ கரெக்டாக என்னுடைய தலைக்கு நேராக வந்துடுதோ அந்த தாயரத்துக்கு பேர் தான் நடுப்பகல் கோடு. தொழுகையுடைய நேரங்கிறது ஃபஸ்ட்டு இந்த நடுப்பகல் கோட்டிலிருந்து ஆரம்பமாகுது. நடுப்பகல் கோட்டில் எப்போ நேராக உச்சியில் சூரியன் நிற்கிதோ நடுப்பகல், அந்த நேரத்தில் அங்கேருந்து அது சற்றே எப்போ சாய்ந்து விடுமோ, எதை ஜவால் என்று சொல்கின்றோமோ அப்போ தான் லொஹர் தொழுகையை நாம் தொழுகிறோம். அப்போ தான் லொஹர் தொழுகையை நாம் தொழுகிறோம். ஜவால் இது யார் யார் எங்கே நிற்கிறாங்களோ சூரியனுடைய அந்த வே இருக்குல்ல, அதை பொறுத்து அதனுடைய டிகிரிஸ் இருக்கு, அது மாறும். கரெக்டாக யார் பூமத்திய ரேகையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு தர்ஜாவுக்கு 4 நிமிஷம் வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தர்ஜாவுக்கு 4 நிமிஷம் வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பூமத்திய ரேகையை விட்டு வலது இடதாக இருக்கும் பொழுது அப்படி அந்த கணக்கில் நிறையா ஊர்களில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பார்க்குறாங்க, சரி இவங்க 70 இருக்காங்க, அடுத்த ஊர் இருக்குதே 65 இருக்குது, 1 டிகிரிக்கு 4 நிமிஷம், 5 நாள் 20 நிமிஷம், நம்மளாவே கூட்டிக்குவோம் குறைச்சிக்குவோன்னு பார்ப்பாங்க. அப்படி சரியாக கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது பூமத்திய ரேகைக்கு நேராக இருந்தால் தான். அதுக்கு வலது இடது கடக ரேகை மகர ரேகை அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கு சரி வராது. பல ஊர்களில் அப்படியே இஃப்தார் சஹருடைய நேரத்தை அச்சடிச்சே வச்சாங்க. அதை நான் மறுத்தேன். இப்படி செஞ்சவர் ஒரு காஜி சாப், நான் மறுத்து கணக்கின்படி இது தப்புன்னு போட்டேன். அவர் ஒரு வக்கீலை கூப்பிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டார். தொடர்ந்து செய்து வரக்கூடியவர் இன்று வந்தால் முல்லா இப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்டார் அப்படி. பின்ன நான் ஒரு பட்டாளத்தை அனுப்பினேன் அவர் வீட்டுக்கு. ஹஜ்ரத் நீங்கள் வெளியிட்டீங்களே அது எந்த கணக்கின்படி ஹஜ்ரத், எந்த தூலுல் பலத் எந்த அருசுல் பலத் எந்த இது அப்படின்னு குழப்பி விட்டார். அதோட அந்த கேஸ் தள்ளுபடியாச்சு. நான் என்ன சொல்கிறேன், வணக்க வழிபாடுகள்லையும் நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா பேக்காண்டியாக இருந்தால் வராத நேரத்தை வந்ததாக சொல்லுவாங்க, அவர் வந்த நேரத்தில் வரலேன்ட்டு சொல்லிடுவாங்க. சரி, அல்லாஹ் தஆலா இந்த ரேகைகளை மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்தது குறிப்பாக வணக்க வழிபாடு, சஹர், இஃப்தார் போன்ற அமல்களுக்காக. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், எப்போ ஒரு மனிதனுக்கு அவனுடைய நிற்கக்கூடிய இடத்துல இருந்து 90 டிகிரிக்கு கீழே ஒரு 17-19 தர்ஜாவில் சூரியன் இருக்குமோ அப்போது அதிகாலை சுபு சாதிக். அதுலேருந்து கரெக்டாக அவன் நிற்கக்கூடிய இடத்துல அவனுடைய சம்துர் ராசிலேருந்து 90 டிகிரி கரெக்டாக அந்த பாயிண்ட்டை சூரியன் தொடும்போது தான் சன்ரைஸ், சூரியன் ஆகுது, உதயமாகுது. அப்புறம் நேராக வரும்போது சன்னும் ஆர் எப்போ போய் அங்கிட்டு 90 டிகிரி அங்கிட்டு போயிடுதோ சன்செட், சூரியன் மறைந்துடுது. அல்லாஹ் தஆலா இதில் என்ன ஒரு இது வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால், உலக உருண்டையில் குறிப்பாக எர்த்தில் பூமி உருண்டையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா நேரமும் என்னை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டத்தை இந்த கணக்கின் மூலமாக மக்களுக்கு உணர்த்தியதோடு உலகம் முழுவதும் அதே மாதிரி தான் என்ன செஞ்சு கொண்டே இருக்காங்க. இப்போ உதாரணமாக இங்கே பூமத்திய ரேகையிலிருந்து அந்த 90வது டிகிரியில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி பாங் சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தர்ஜா கடக்க கடக்க மக்கள் பாங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மக்கள் பாங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மக்கள் பாங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் 5 நேரத்துக்கும் அந்த 5 நேரம் பொசிஷனில் பாங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொழுதுகிட்டே இருக்காங்க, பாங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொழுதுகிட்டே இருக்காங்க, பாங் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொழுதுகிட்டே இருக்காங்க. இப்படியாக பார்க்கும் பொழுது 24 மணி நேரத்தில் எப்பொழுதுமே அந்த ஹய்யல ஸலா ஹய்யலல் ஃபலா, மக்களே வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு ஓய்வதில்லை. அந்த 24 மணி நேரத்தில் எந்த நேரம் அல்லாஹ் அக்பர், நீயே மகத்தாவனும் பெரியவன் பெரியவன்
பெரியவன் என்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடு புனிதர்களுடைய வணக்கங்களும் நிற்பதில்லை. அப்படி அல்லாஹ் தஆலா அமைச்சிருக்கிறான். இந்த வகையில் அல்லாஹ் தஆலா உலகத்தையும் இதில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அந்த நடைகளை ஏற்படுத்தி வைக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த குதிரத்து வெளிப்பட்டிருக்காது. இதுபோல் இன்னும் ஏராளமான குதிரத்துகளை அல்லாஹ் தஆலா இந்த வானியல் கணக்குகளில் அதனுடைய இதை எடுத்துருங்க, அதனுடைய அளவுகளில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இதை நம்ம மதரசாவில் அரபிக் கல்லூரிகளில் சில இடங்களில் 5வது வகுப்பில், சில இடங்களில் 6வது வகுப்பில், சில இடங்களில் 7வது வகுப்பில் வச்சுருக்கான். ஆனால் பாவம் இந்த சின்னம்மாவுடைய பிள்ளைங்கன்னா ஒரு விதமாக தானே ட்ரீட் பண்ணுவாங்க சின்னம்மா பிள்ளைங்களை. அது மாதிரி இந்த கலைஞானங்கள் எங்களுடைய இதில் கல்விக்கூடங்களில் படுற பாடு, நல்ல நல்ல மாணவர்கள் மற்ற சப்ஜெக்டில் 95, 90, 80 வாங்குறவங்க இந்த சப்ஜெக்டில் வந்தால் விலை கொலன்னு இருப்பாங்க. அவங்க சொல்கிறது பார்த்தா சூரியனை வேறு இடத்துல தேடணும், சந்திரனை வேறு இடத்துல தேடணும், நட்சத்திரங்களை எங்கேயோ தேடணும். அவங்க பாட்டுக்கு மேலே கீழே எழுதி வச்சுட்டு பாடத்துக்கு வர்றது லேட்டு, வந்தால் புரிகிறதில்ல, கவனமாக கேட்குறதும் இல்லை. அட கொஞ்சம் விளங்கிக்கிங்க. இதிலேருந்து இவ்வளோ இப்போ நான் சொன்னேன்ல, இந்த விஷயத்தை விளங்க வைக்க 1 மாதம் ஆயிடுச்சு சார். வெறும் இந்த துருவங்களை கடந்து இந்த ரேகை போடுது, இது இவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படி இப்படி, இதிலேருந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் அவங்க இது பார்க்குறது நான் பேசாமல் அந்த இது அரபி இலக்கணம் பார்த்து அதில் மார்க் வாங்கிக்கிறேன், இதில் வாங்க மாட்டேன் அப்படின்னு வாங்குறதில்ல. எப்போ வாங்குறது இல்லையோ நிறைய இடங்களில் இந்த ஒரே பிறை தான், ஒரே என்ன ஹிஜ்ரா காலண்டர், ஒரே பெருநாள் வரணும், ஒரே பெருநாள் அது இதுன்னு சண்டை வரும்போது எதுவும் அவங்களுக்கு தலீலோட பதில் சொல்ல முடியறதும் இல்லை. அதே மாதிரி ஹிலால் கமிட்டிக்கு வர்றாங்க. ஹிலால் கமிட்டிக்கு வரும்போதுனாச்சும் அந்த பிறை கமிட்டின்னு இருக்குது, அதுக்கு வரும்போதுனாச்சும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பிறை இருக்குதே இது தென்படும், பிறை எப்போ பிறக்கும், பிறை எப்போ பருவம் அடையும், பிறை எப்போ அது தென்படும். பிறைக்கு வக்த விலாதத்துன்னு ஒன்று இருக்குது, பிறை பிறக்கும் நேரம் நியூவன். பிறகு அந்த பிறை இருக்குதே அதுக்கு வக்த புலூகுன்னு இருக்குது, அதாவது ஓரளவு போன பிறகு தான் அது ஒரு பருவம் அடைஞ்ச நிலைக்கு வரும். அதுக்கு பிறகு தெரிகிற கோணம் இருக்குது, இத்தனை டிகிரியில் தான் தெரியும் அப்படின்னு, இத்தனை டிகிரியில் தெரியாதுன்ட்டே இருக்குது. பேமட்ட பயக இந்த டேட் வந்துருச்சா ஆட்டோமேட்டிக் பிறை, இந்த டேட் வந்துருச்சா ஆட்டோமேட்டிக் அந்த மாதம் போச்சு. ஆக முட்டாள்தனமாச்சே. ஏன்னா பல இடங்களில் பிறை பிறந்துச்சு, அது பருவம் அடையவே இல்லை, தெரிஞ்சதாக சொல்லியாச்சு. ரெண்டாவது அது இத்தனை டிகிரியில் போனால் தான் தெரியுங்கிறது இருக்குது. சில ஊர்களில் சில கண்ட்ரிகளில் 9 டிகிரியில் தெரியும், சிலது 10, சில 11 இப்படி இருக்குது. இது ஒன்றும் தெரியாமல் வந்து உட்காந்துக்கிறது வந்து கத்துறது தான். அஜரா நீங்கள் இன்றைக்கி இப்போ டிக்ளேர் பண்ணுறீங்களா இல்லையா, தான் அங்கே பண்ணிட்டாங்க இங்கே பண்ணிட்டாங்க, இன்றைக்கி பண்ணுறீங்களா இல்லையா, 2ல் ஒன்று சொல்லுங்கள். நம்ம ஊருக்கு காஜி சாப் ஒரு தடவை பெருநாள் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டு போயிட்டார். அப்புறம் அக்கம் பக்கம் எங்கேயோ பார்த்துட்டாங்களாம், வந்துருச்சு சண்டை. நைட்டு தடியோட தாதாக்கள் எல்லாம் அந்த மினி பிக்கப் இருக்குல்ல அதில் ஏறி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. காஜி சாப் வெளியே வாங்க, காஜி சாப் வெளியே வாங்க. ஏன்னா நைட்டு 2 மணிக்கு இப்போ இது பெருநாள் டிக்ளேர் பண்ணுவான். அவங்க எங்கேருந்தோ அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்களாம், அவங்க எடுத்துக்கிறத எடுத்துக்கணுமா. சொல்ல வர்றது இது சம்பந்தமான தெளிவான ஞானம், தெளிவான கணக்கு, சிறதான அந்த அகல் இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நாம் நடக்கும் பொழுது என்றைக்கும் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை வராது. எங்களுடைய பெருநாள் பெருநாளாக இருக்கும், நோன்பு நோன்பாக இருக்கும், வணக்கம் வணக்கமாக இருக்கும். இதனால் மக்களுக்கும் அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் வெறும் பிரதிபலனை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கொண்டு சொல்லலாம். ஆனால் சொல்ல சொல்ல நேரங்கள் சென்று கொண்டு தான் இருக்கும். ஆதலால் நான் மற்ற ஏராளமான விஷயங்களை இந்த வல்லுநர்கள் சொல்லுவார்கள். நமது பேரறிஞர் நிசாமுத்தீன் அவுலியா அவர்கள் கூறுவார்கள் என்று சொல்லி நான் ரொம்ப நாளாக இந்த பாடம் நடத்தலை. என்ற பாடங்கள் நடந்துச்சு ரொம்ப நாளாக. இதில் படித்தவங்களும் இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ்.
நடத்தலை, நான் பயணத்தில் இருக்கிறேன். குண்டை தூக்கி போட்டார், நீ வந்தாகணும் அந்தங்க நான் பயணத்தில் இருக்கிறேங்க, அந்த புக்கை பார்க்க முடியல, இது எடுக்க முடியல, அதெல்லாம் நான் வந்துடணும் அப்படின்னு குண்டை போட்டார். உங்களையெல்லாம் பார்த்த பிறகு ஏதோ மனசில் ஆண்டவர் சிலது போட்டதை நான் சொன்னேன். வல்லவன் இதை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன். இந்த முயற்சிகளையும் அவன் பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் நேசத்தையும் அடைவதற்கு காரணமாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஹஜ்ரத் அவர்கள் அற்புதமான முறையில் தனக்கே உரிய பாணியில் தவாயிருல் அஷர் ஹஜ்ரத் மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ஃபலக்கு பாடத்தை திரும்ப படித்த மாதிரி ஒரு ஞாபகம். தாயிரத்தில் மஅத்தில் நஹாரில் ஆரம்பித்து மின்தகத்துல் புரூஜ், மிஸ்வன் நஹார், மார்ரபில் அக்தாபில் அர்பா, இதெல்லாம் கேட்கும்போதே இன்பமாக இருக்குது. திரும்ப தஹ்சீல் பாடம் ஓதுற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் ஹஜா ஹஜரத்தில் ஓதனோம். அதுக்கப்புறம் நானும் இலியாஸ் ஹஜரத்தும் கோட்டாத்தில் ஷேக் மொயினுதீன் ஹஜரத்தில் போய் படித்தோம். அங்கே அந்த பாடத்தில் இருந்தது போல் ஒரு ஃபீலிங் அருமையான முறையில் தன்னுடைய அனுபவத்தில் மிக சுருக்கமாக உலமாக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, ஹஜரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஹஜரத் அவர்களுக்கு இந்த ஹஜரத்தை அறிமுகப்படுத்தும் போது சில கித்தாபுகள் சில பெரியார்கள்லாம் சொன்னாங்க. அப்போ அமானி ஹஜரத்தையும் சொன்னாங்க, கலீல் ஹஜரத்தையும் சொன்னாங்க. அப்போ யதார்த்தமாக கலீல் ஹஜரத்துடைய இந்த கித்தாப் அல்லாஹ் அஃப்லாக் வல் அவ்காத் இதை நான் கொண்டு வந்தேன். அதில் அமானி ஹஜரத்துடைய மாணவர்களாக கலீல் ஹஜரத் அவர்களும் இருந்தாங்க. அதெல்லாமே எங்களுடைய தகப்பனார் அப்துல்சலாம் ஹஜரத் அவங்களும் அமானி ஹஜரத்தோட அவங்களுடைய மாணவர் பாக்கியாத்து சாலிஹாத்தில். இதில் ஹஜரத் இந்த கித்தாப் எழுதின பிறகு அந்த ஒரு செய்தி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த கித்தாப் எழுதின பிறகு இதற்கான மதிப்புரைகள் பல அறிஞர்கள்ட்ட வாங்கினாங்க. குறிப்பாக யாருக்கு இல்முல் ஃபலக் வானியலோட தொடர்பு இருக்கோ அவங்கள்ட்ட. நான் அந்த நேரத்தில் தேவபந்தில் இருந்தேன் அல்லது டெல்லி மஷ்வராக்கு போயிருந்தேன். ஹஜரத் சொன்னாங்க, மௌலானா அன்சர் ஷா காஷ்மீரி ரஹமத்துல்லா அலை அவங்கள்ட்ட ஒரு மதிப்புரை வாங்கித்தா அப்படின்னாங்க. மௌலானா அன்சர் ஷா காஷ்மீர் ரஹமத்துல்லா அலை இருக்காங்க. பூரா இந்தியாவுடைய பேச்சாளர்களில் சிறந்த பேச்சாளர் அவங்க. அந்த பேச்சாளர்களுக்கான இது டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்க. 2 இடத்துல அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுடைய தகப்பனாரை பற்றி 4 பேர் டாக்டரேட் பற்றி பிஹெச்டி பண்ணாங்க. அன்வர் ஷா காஷ்மீர் அவங்கள்ட்ட வாங்க சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட 2 வருஷம் ஹாதிமாக இருந்தேன் அதனால். ஆனால் இப்போ ஜமாத்தில் இருக்கும்போது மஷ்வரா இருக்கும்போது சொன்னாங்க. நான் நேராக போயிட்டேன் ஹஜரத்தை போன பிறகு இப்படி ஒரு கித்தாப் ஹஜரத் எழுதியிருக்காங்க, அதனுடைய இது கொடுத்துருந்தாங்க காப்பி, அதுக்கு நீங்கள் ஏதாவது எழுதி தரணும் அப்படின்னு. அப்போது ஹஜரத்து ஒரு நேரம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்னதை நான் எழுதின பிறகு அது உருதுவில் இது அச்சடிக்கக்கூடிய இதில் போயிடுச்சு. உருது கம்போசிங் வேறு, அரபி கம்போசிங் வேறு. உருது லெட்டருக்கு சொல்லுவாங்க ஹத்தே நஸ்க், உருது ஹத்துக்கு சொல்லுவாங்க ஹத்தே நஸ்தஅலீக். 2 மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கேலியோகிராஃபிக்கு சொல்கிறேன், கேலியோகிராஃபி ஹஜரத் எழுதி தந்துட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த உருது கேலியோகிராஃபி அப்போ இல்லை. நான் என்ன செஞ்சேன், ஏன் கைப்படவே அதை எழுதினேன். உருது இதிலேயே எழுதி அதுக்கு பிறகு ஹஜரட்டையும் காட்டி அதுக்குண்டான கையெழுத்து ஹஜரத் போட்டாங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு இங்கே காட்டுகின்றேன். ஹஜரத் மௌலானா சையத் அன்சர் ஷா மசூதி தாமத் பரகாத்தும் ஷேக் தஃப்சீரி உல் ஹதீஸ் நாசிம் தாலிமாத் வக்ஃப் தாருல் தேவபந்த் खल्फ़ अरशद बहरुल उलूम हज़रत मौलाना सैयद अनवर शाह कश्मीर रहमतुल्लाह अलैह நஹமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். இதில் அவங்க தொடர்ந்து அரபு நாட்டில் எப்படியெல்லாம் கல்வி ஞானங்கள் முன்னேறிச்சு, எப்படியெல்லாம் அதில் மக்கள் திறமைகளை காட்டினாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த கித்தாபை பற்றி அவங்க சொன்னாங்க. இந்த நூலில் முசன்னிஃப் மௌசூஃப் ஜனாப் அபுல் ஐமன் खलील अहमद அல்-கீர் நூரி साहिब கதம் கதம் பர் பாலிகுன் நஸ்ரி கா சுபூத் தியா. இந்த நூலுடைய ஒவ்வொரு வரி அவங்களுடைய ஆழ்ந்த ஞானத்தை வெளிப்படுத்தினார்கள். சஹி சிம்த் கே ஷுஊர் கா முசாஹரா கியா, இது எந்த ஆங்கிளில் விளங்கணுங்கிறதையும் எடுத்து சொன்னார்கள். பல்கே காரி கா ஹாத் பக்கட்கர்
வாதிய ஐமன் மேலா கடா கருதியா, வாசகர்களுடைய கையை பிடிச்சி நேராக ஐமனுடைய வாதி, அதாவது அரபு நாட்டிலேயே கொண்டு போய் நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி, அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்ரிஹி வ ரிஸ்கிஹி வ வர்சுக்ஹு ரிலாக வ வஃபிக்ஹு தௌஃபீகாத்தில் கைரி ஆமீன் பிஜாய் சையீதுல் முர்சலீன் வ அனல் அஹ்கருல் அஃப்க சையீத் அன்சர் ஷா அல் காஷ்மீரி காதிமுல் ஹதீஸ் தாருல் உம் வக்ஃப் தேவ்பந்த் 13/5/1421. இப்போது 1431, 1441, 1446, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்தர்ஷா சாப் அவங்க கொடுத்ததை இது நான் என் கையால் எழுதி இதுக்காக கொடுத்தேன். அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் பதிவு செஞ்சாங்க. இந்த நூலும் எல்லாத்துட்டையும் ஒவ்வொன்று இருப்பது அவசியம் என்பதாக கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்கள் கலீல் அஹ்மத் கிர்னூரி மர்ஹூம் அவர்களுடைய அந்த நூலை குறித்து அதற்கு அணிந்துரை வழங்கிய அன்சர்ஸா காஷ்மீரி ஹஸரத் அவர்கள் கொடுத்து ஒரு புதிய தகவல் நமக்கு தந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஹஸரத் அவர்களுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த சிறப்பித்த கண்ணியத்திற்குரிய ஹஸரத் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் அவர்கள், மாவட்ட கௌரவ தலைவர் அவர்கள் இருவரும் சேர்ந்து நினைவு பரிசு, நினைவு கேடயம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ரஹீம் ஹஸரத் ஹஸரத் அப்துல் ரஹீம் ஷேக் மௌலானா குலு தக்பீர். நினைவு பரிசு, நினைவு கேடயம் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். குலு தக்பீர். அல்லாஹு அக்பர். அடுத்து நீங்கள் இல்லைங்க. ஜஸாக்கல்லாஹ்.